மிதுன ராசிக்கு 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் இதுவரைக்கும் விரைய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ம குருவாக மாற போகிறார். 10க்கும் 7க்கும் உடைய, அதாவது 10ங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், வேலைவாய்ப்பு, இதெல்லாம் குறிக்கிறதுக்கான குரு பகவான். அடுத்தது 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், பொது ஜன தொடர்பு ஸ்தானம், அதாவது அரசியல்வாதி, இது எல்லாருக்குமே அந்த 7ஆம் இடம் பொருந்தும். அதில் இருக்கிற குரு பகவான் ஜென்மத்தில் வர்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் ஜென்மத்தில் வர்றதுனால உங்களுக்கு சில மன உளைச்சல்கள், குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குரு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு உரியதுனால நல்ல பலன்களை தருவார். அடுத்தது குருவினுடைய பார்வை பலனும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சியால் ஜென்ம குருவால் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழிலில் விருத்தி அடையும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே. ஏன்னா 7க்கும் கேந்திராதிபதி ஜென்மத்தில் வர்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பத்தையும் குருவினுடைய பார்வை பலன் நீக்கும்.